வணக்க மக்களே, நான் உங்க மார்க்கெட் பையன் பேசுறேன். ஒரு நாட்டுல ஒரு அரசன் போட்டி ஒண்ணு வைக்கிறாரு. அந்த போட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டையோட கதவை கைகளால திறந்து தள்ளணும். இந்த போட்டியில ஜெயிச்சா நாட்டுல ஒரு பகுதியை தானமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த போட்டியில கலந்துக்கிட்டு யாருன்னா தோத்தா, தோத்தவங்களோட கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த செய்தியை கேட்டதுமே மக்கள் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யாருமே அந்த போட்டியில கலந்துக்க முன் வரல. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு வரான். அவன பார்த்து அந்த மக்கள் சொல்றாங்க, "டேய், இந்த போட்டியில நீ தோத்துட்டா, உன் 2 கையும் போயிடும்டா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், "ஒருவேளை இந்த போட்டியில கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா, இந்த நாட்டுக்கு நானும் ஒரு அரசன் மாதிரி. இந்த போட்டியில கலந்துக்கிட்டு நான் தோத்தாலும் பரவால்ல, என் கை தானே போகும், உயிர்லாம் போவாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, நேரா போயிட்டு அரசனோட கோட்டை கதவ தள்ளுறான். கதவு பார்த்தீங்கன்னா தொறந்துக்கிச்சு. ஏன்னா, கோட்டையில அவங்க தாப்பாலே போடல. இந்த கதையில வரா மாரி தாங்க, நம்ம பல பேரு எந்த ஒரு முயற்சியுமே செய்யாம, அந்த விஷயத்துல நம்ம தோத்துருவோமோ, இல்ல எதையாவது இழந்துருவோமோ அப்படின்னு பயந்துகிட்டு முயற்சியே செய்யாம இருப்போம். அதனால வாழ்க்கையில முயற்சிய மட்டும் கைவிடாதீங்க.